ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் சிக்கன் சாப்பிடலாமா? சிக்கன் சாப்பிட்டால் வரும் பக்க விளைவுகளும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசைவ உணவு பிரியர்கள் என்றாலே அவர்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் கட்டாயம் சிக்கன் இருக்கும். மற்ற அசைவ உணவுகளை காட்டிலும் சிக்கனில் கொழுப்பு சத்து மிக மிக குறைவு, புரத சத்து அதிகம். அதனாலேயே எடையை குறைக்க நினைப்பவர்கள் முதல் பல்வேறு வகையான டயட்டை பின்பற்றுகிறவர்களும் சிக்கனை தங்களுடைய டயட்டில் முதன்மையாக வைத்து கொள்கிறார்கள். சிலர் தினமும் சிக்கன் கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள். எவ்வளவு ஆரோக்கியமாக உணவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் அளவு என்பது ரொம்பவே முக்கியம். தினமும் சிக்கனை எடுத்துக்கொண்டால் சில பக்க விளைவுகள் உண்டாகும். தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் நமக்கு உண்டாகும் அப்படின்ட்டு பார்ப்போம். சோடியம் அளவு அதிகரிக்கும். சிக்கன் அதிகமான சோடியம் நிறைந்த உணவுகளில் ஒன்று. அதனால் சிக்கனை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சிக்கன் எடுத்துக்கொண்டால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும். இதனால் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளே உண்டாகக்கூடும். புற்றுநோய் அபாயங்கள். அதிக அளவில் சிக்கன் மற்றும் இறைச்சி வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது அவை மெலனோமா என்ற விதைப்பை புற்றுநோய் ஆகியவை உண்டாவதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மலச்சிக்கல். அதிக புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் நார்ச்சத்துக்களின் அளவு குறைவாக இருக்கும். நார்ச்சத்துக்கள் குறைவான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அவை அஜீரண கோளாறு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் சாதாரணமாக சிக்கன் சாப்பிடும்போது அவற்றோடு ஸ்பைனச், கேரட், ப்ரௌன் ரைஸ் போன்ற நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளோடு சேர்த்து கொள்வது நல்லது. கார்டியோவாஸ்குலர் நோய்கள். தினமும் சிக்கன் சாப்பிடுவது, அதிக அளவில் சிக்கன் எடுத்துக்கொள்வது ஆகியவை கார்டியோவாஸ்குலர் நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்க செய்யும். அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வில் தினசரி சிக்கன் எடுத்துக்கொள்பவர்களுக்கும் அதிக அளவில் சிக்கன் சாப்பிடுபவர்களுக்கும் சிவப்பு இறைச்சியை சாப்பிடுவதால் உண்டாவதைப் போலவே உடலில் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் என்று கூறப்படுகிறது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இதய நோய்களை அதிகரிப்பதற்கான அபாயத்தை ஏற்படுத்தும். உடல் பருமன் உண்டாகும். தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வது உடல் எடையை அதிகரிக்கும். அதிகமாக சிக்கன் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல் கொழுப்புகளை எரித்தது போக மீதமுள்ள அதிகப்படியான புரதத்தை சேமித்து வைத்து கொண்டே இருக்கும். இந்த அதிகப்படியான கலோரிகள் சேர்ந்து கொண்டே போகும்போது உடல் பருமன் அதிகரிக்க செய்யும். அதனால்தான் சைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களை காட்டிலும் அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு BMI அளவு அதிகமாக இருக்கிறது. யூரிக் அமிலம் அதிகரிக்கும். நம்முடைய உடலில் புரத சத்துக்களால் தூண்டப்படும் மெட்டபாலிசத்தால் உற்பத்தியாவதுதான் யூரிக் அமிலம். நாம் எடுத்துக்கொள்ளும் எல்லா வகையான புரத உணவுகளின் வழியாகவும் யூரிக் அமில உற்பத்தி அதிகரிக்கும். குறிப்பாக அசைவ உணவுகளான முட்டை, சிவப்பு இறைச்சி, மீன், சிக்கன் ஆகிய புரதங்கள் நிறைந்த உணவுகள் மூலம் யூரிக் அமிலத்தின் அளவு உடலில் அதிகரிக்கும். இதனால் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம். தினசரி உணவில் சிக்கன் எடுத்துக்கொள்பவர்களுக்கு மிக வேகமாக மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். சிறுநீர் பாதை தொற்று. சில சிக்கன் வகைகள் நம்முடைய உடலில் நிறைய தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தினமும் சிக்கன் சாப்பிடும்போது சிறுநீர் பாதைகளில் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உடல் சூட்டை அதிகரிக்கும். சிக்கன் என்றாலே உடலின் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும் என்பது நமக்கு தெரியும். அதிலும் தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வதால் உடல் சூடு அதிகமாகும். உடல் சூடு அதிகரிக்கும் போது சளி, மூக்கு ஒழுகுதல், மூக்கில் இரத்தம் வடிதல், பருக்கள், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து வாரத்திற்கு
2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. This video sponsored by BuyMouth eShopping Private Limited. BuyMouth eShopping ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங்.